இயேசு தமது ஜீவனை விடுகிறார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்தகாரம் உண்டாயிற்று. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தில் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்துக் கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 6ஆம் மணி நேரம் என்பது பகல் 12 மணி ஆகும். 9ஆம் மணி நேரம் என்பது மாலை 3 மணி ஆகும். இந்த மதிய வேளையில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் பூமி எங்கும் இந்த அந்தகாரம் தொடர்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகிறது. சூரியன் இருளடைந்தது. அத்துடன் தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிகிறது. முதலாவது அடையாளம் வானத்திலும் 2வது அடையாளம் தேவாலயத்திலும் நடைபெறுகிறது. வானமும் தேவாலயம் தேவனுடைய வாசஸ்தலங்களாகும். தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்ததினால் யூதருடைய மார்க்க பிரமாணங்கள் அதமாயிற்று. இத்துடன் தேவனை நாம் அணுகுவதற்கு தடையாயிருந்த எல்லா தடைகளும் நீங்கிற்று. இதனால் இப்போது தேவனுடைய கிருபாசன தண்டையில் நாம் தைரியமாக கிட்டிச் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பிதாவே உம்முடைய கைகளில், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை விவரிக்கும் போது அவர் தம்முடைய ஆத்மாவின் சுவாசத்தை விட்டு விடுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிற போது அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். மத்தேயு, மார்க்கு ஆகிய 2 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய ஆவியை விட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய ஜீவனை விடுகிறார். இயேசு கிறிஸ்து இங்கு பயன்படுத்துகிற வார்த்தையை தாவீது ராஜா ஏற்கனவே சங்கீதத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது மிகவும் விசேஷமானதாகும். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவருடைய வாயில் சத்திய வசனம் நிறைந்திருக்கிறது. தேவனை அழைக்கும் போது அவரை பிதாவே என்று அழைக்கிறார். தேவன் தம்மை கைவிட்டு விட்டதாக ஜெபம் பண்ணிய போது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆத்ம வியாகுலம் இப்போது முடிவுக்கு வந்துவிடுகிறது. ஆகையினால் தேவனை பிதாவே என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை மத்தியஸ்தராக காண்பிக்கும் விதத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா நமக்கு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாராலும் கொல்ல முடியாது. அவர் தேவனாக இருக்கிறபடியினால் அவருக்கு மரணம் இல்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். தம்முடைய ஜீவனையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை தமது தலையில் வைத்து அதை தமது பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். தம்முடைய பிதாவின் கரங்களில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். பாவிகளின் ஜீவன்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் பதிலாக
தம்முடைய ஜீவனையும் ஆத்துமாவையும் ஏற்றுக்கொள்ளுமாறு பிதாவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒருவர் ஒரு காணிக்கையை செலுத்தும் போது அதை அவர் மனப்பூர்வமாக செலுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பாவ நிவாரண காணிக்கையாக செலுத்தும் போது அதை பிதாவிடத்தில் மனப்பூர்வமாக செலுத்துகிறார். பிதா இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண காணிக்கையை அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவின் கைகளில் ஒப்புவிக்கிறார். பிதா தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தமது பரதீசில் ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாளில் அவரை மறுபடியுமாக பூமிக்கு அனுப்புகிறார். அந்த 3ஆம் நாளில்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். தாவீது ராஜா மரித்து போன பரிசுத்தவான்களை பற்றியும் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதை பற்றியும் கூறிய வார்த்தைகளை தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக தம்முடைய ஜீவனை சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய ஜீவனை கர்த்தருடைய பலிபீடத்தில் சந்தோஷமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக மரிக்க நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் மரித்தாலும் மரித்த பின்பு நமக்கு நித்திய ஜீவன் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்னும் எண்ணம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பிதாவின் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை போல, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சந்தோஷமாக ஜெபிக்க முடியும். மனப்பூர்வமாக நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தேவனை மனுஷனால் கொல்ல முடியாது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். சரீர மரணத்தின் போது ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரியும். இயேசு கிறிஸ்து மரித்த போது அவருடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். சாத்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக அவர் பாதாளத்திற்கு சென்றார். நீதிபரன் 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்துக் கொண்டிருப்பதை அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவர்களுடைய ஜீவியத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிற்று. அங்கு சம்பவித்ததை கண்டவர்களில் 100க்கு அதிபதியும் ஒருவன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொறுப்பு இவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது. இவன் ரோம பேரரசின் குடிமகன். இவன் ஒரு புறஜாதியான். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த சம்பவத்தை இவன் கண்டு தேவனை துதிக்கிறான். மிகவும் அமைதியாக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சாட்சி கூறுகிறான். மத்தேயு, மார்க்கு ஆகிய சுவிசேஷங்களில் இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கும்போது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று கூறுகிறான். மார்பில் அடித்துக்கொண்டு இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்த காட்சியை பார்க்கும்படி அங்கு ஏராளமான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிற்று. இங்கு கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த காட்சி இவர்களுடைய இருதயத்தை வெகுவாக பாதித்திருக்கிறது. இந்த ஜனங்கள்தான் சற்று நேரத்திற்கு முன்பு இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டு கத்தியவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது இவர்கள் அவரை நிந்தித்து அவர் மீது தூஷண வார்த்தைகளை பேசினார்கள். அவரை இகழ்ந்து பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இப்போதோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த காட்சியை பார்த்த பிறகு இவர்களுடைய வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மனச்சாட்சியில் குத்தப்பட்டிருக்கிறார்கள். நடந்த சம்பவத்தை கண்டு தங்கள் மார்பில் அடித்துக் கொள்கிறார்கள். ஒரு நபர் மரிக்கும் போது மார்பில் அடித்துக் கொள்வது மரித்து போனவர் மீது இவர்கள் காண்பிக்கும் மரியாதையையும் அவர் மரித்ததினால் தங்களுக்கு உண்டாயிருக்கும் துக்கத்தையும் காண்பிக்கும் அடையாளமாகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து போனதினால் இவர்கள் தங்கள் மார்பில் அடித்து இயேசுவின் மீது தங்களுக்குள்ள மரியாதையையும் அவருடைய மரணத்தினால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துக்கத்தையும் அடையாளமாக வெளிப்படுத்துகிறார்கள். இதற்கு மேல் அவர்களால் அங்கு நிற்க முடியவில்லை.
மார்பில் அடித்துக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகிறார்கள். இவர்களுடைய மனச்சாட்சியில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் நிரந்தரமானதல்ல, இது தற்காலிகமானது. வெகு விரைவில் இவர்கள் தாங்கள் கல்வாரி சிலுவையில் கண்ட காட்சியை மறந்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. தங்கள் பாவத்தை குறித்த குற்ற உணர்வு இல்லாமல் மறுபடியும் பாவத்தில் ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்களில் சிலர் சிறிது நேரம் பக்தியாக இருப்பார்கள். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்கள் வைத்திருக்கும் பக்தி குறைந்து போகும். சிறிது நேரம் பாவத்தை விட்டு விலகி இருப்பார்கள். அதன் பின்பு மறுபடியும் பாவத்தில் ஜீவிப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு அழுவது, உணர்ச்சி வசப்பட்டு மனம் திரும்புவது பொதுவாக நீடித்து நிலைக்காது. நமது மனமாற்றம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும். இங்கு கூடி வந்திருக்கும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவையும் கல்வாரி சிலுவையில் அவர் அனுபவித்த வேதனைகளையும் பார்த்து தங்கள் மார்பில் அடித்துக் கொள்கிறார்கள். இந்த காட்சி அவர்கள் மனதில் இருக்கும் வரையிலும் தங்கள் மார்பில் அடித்துக் கொள்வார்கள். இந்த காட்சியை அவர்கள் மறந்து போனால் அதன் பின்பு தங்கள் மார்பில் அடித்துக் கொள்ள மாட்டார்கள். திரும்பி போன பின்பு அவர்கள் இயேசுவை மறந்து விடுவார்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதையும் மறந்து விடுவார்கள். அவரை ஏன் நேசிக்க வேண்டும் என்றும் மறந்து விடுவார்கள். இயேசுவின் உபதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் பாவத்தில் ஜீவிப்பார்கள். பயங்கரமான காட்சிகளையும் அற்புதமான நிகழ்ச்சிகளையும் ஜனங்கள் கண்டார்கள். தாங்கள் மிகப்பெரிய பாவம் செய்திருப்பதை உணர்ந்தார்கள். ஆகையினால் தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு தங்களுக்கு கேடுண்டாக இப்படிப்பட்ட தவறுகளை செய்துவிட்டோமே என்று அழுது புலம்பினார்கள். தூரத்திலே நின்று அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும், கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமான சிநேகிதர்களும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இடத்திற்கு தூரத்திலே நிற்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அருகில் வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம். என்றாலும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் சம்பவத்தையும் அங்கு நடைபெறும் மற்ற சம்பவங்களையும் பார்ப்பதற்காக இவர்கள் தங்களால் எவ்வளவு நெருங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கி வந்திருக்கிறார்கள். ஆயினும் தூரத்திலே நின்றுதான் அவர்களால் இவற்றை பார்க்க முடிகிறது. தமக்கு அறிமுகமானவர்கள் தமக்கு அருகாமையில் இல்லாமல் தூரத்தில் நிற்பது இயேசு கிறிஸ்துவின் வேதனைகளை மேலும் அதிகரிக்க செய்திருக்கலாம். கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக இருந்தபோது அவருடைய தாயாகிய மரியாள் நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு அவரை தேவாலயத்திற்குள்ளே கொண்டு வருகிறாள். அப்போது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் பிள்ளையாகிய இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று கூறினான். சிமியோன் முன்னறிவித்தபடியே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரோதமாக பேசப்படும் அடையாளமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் சிலுவைக்கு அருகில் சிறிது நேரம் இருந்தார்கள். அதன் பின்பு சிலுவையை விட்டு சற்று தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.